தூத்துக்குடி வஉசி கலைக்கல்லூரியோட 75வது ஆண்டு பவள விழா கல்ச்சுரல் ஃபங்க்ஷனில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டேன். எனக்கும் இந்த வஉசி கலைக்கல்லூரிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு, ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பு இருக்குது. என்னையும் படிக்க வச்சதும் இந்த கல்லூரி நிர்வாகம் தான். நான் என்னோடய 10th பள்ளி படிப்பு வந்து இந்த நிறுவனத்தோட தாளாளர் சொக்கலிங்க சாரும் சண்முக சார் தான் என்னை படிக்க வச்சாங்க. அதே மாதிரி என்னோடய அண்ணன் சிவனேந்திர பெருமாள் இன்றைக்கி தலைமை ஆசிரியராக இருக்கார். அவருக்கும் வந்து இந்த நிர்வாகம் பெரிய வாய்ப்பளித்து படிக்க வச்சிச்சு. அப்படியான ஒரு எமோஷ்னல் என் குடும்பத்துக்கு உள்ள இந்த நிர்வாகத்தோட 75வது ஆண்டு கல்லூரி நிர்வாகத்தோட 75வது ஆண்டு பவள விழாவில் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு எமோஷ்னலான தருணமாக இருந்துச்சு. அந்த வாய்ப்பை கொடுத்த வஉசி கலைக்கல்லூரியோட நிர்வாகத்துக்கும் முதல்வர் அவர்களுக்கும், எங்களோட ஏபிசி சொக்கலிங்க சார் அவர்களுக்கும், சண்முக சார் அவர்களுக்கும், மொத்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நெக்ஸ்ட்டு நான் வந்து தனுஷ் சார் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் போயிட்டுருக்கு. இந்த வருஷம் செப்டம்பரில் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு வரலாற்று திரைப்படம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேண்டசி, பொலிட்டிக்கல், ஒரு ராவான ஜானர் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஒரு ஃபேண்டசியான ஒரு ஜானர் ட்ரை பண்ணுறேன். ஒரு நிச்சயமாக இப்போ என்னோடய கேரியரில் ஒரு பெரிய படமாக இந்த படம் இருக்குது. வாழை வந்து முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தான். அது ஒரு 6 வரைக்குமே பிளான் பண்ணியிருக்கோம். அது எப்பப்போலாம் எனக்கு கேப் கிடைக்குதோ அப்பப்போலாம் அது ஒரு ஆத்மார்த்தமான திரைப்படம். என்னோடய கமிட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு இடையில எப்போல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வாழை இந்த சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்காகவே எனக்கு ஒரு டீம் செட் பண்ணி அதுக்கு தனியாக வேலை போயிட்டுருக்கு. நிச்சயமாக வாழை எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் வந்து வாழை மட்டும்தான் நான் வந்து ஒரு சீக்கிரலாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சார், தென் மாவட்டங்களில் இன்னும் ஜாதி ரீதியான படுகொலைகள் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்குது. பழிக்கு கொலை, ஊருக்கு ஊர் பழிக்கு கொலைகள் தொடர்ந்துகிட்டு இருக்குது. இது நிறைய படங்கள் எடுத்திருக்கீங்க. அதுக்கு பிறகு இப்போ அதுக்கு பிறகு ஏதாவது குறைஞ்சிருக்கா, இல்லை என்ன பண்ணலாம்? பத்திரிகையாளர் உங்களுக்கு தான் நிறைய தெரியும். எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதை ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்புகிறது ஆர்ட் ஃபார்ம் நம்புகிறேன். ஏன்னா ஜாதி, மதம், பிரிவினைவாதங்கள் இது எல்லாமே வந்து சட்டம் அதுக்கு எதிரான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி மனித மனங்கள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. மனித மனதோடு அவங்களோட அகத்தோடு பேசக்கூடிய ஒரு வேலை தான் ஆர்ட் ஃபார்மோட வேலை. ஏன்னா நம்ம என்ன தான் மேடை போட்டு என்ன தான் வந்து பயங்கர எமோஷ்னலாக சட்டத்திட்டங்கள் உட்பட்டு என்னென்னமோ பேசினா கூட ஒரு தனி மனுஷன் அவனுக்குள்ளே அந்த மனித வாழ்வை பற்றி, மானோட வாழ்வை பற்றி, இல்லை சேர்ந்து வாழக்கூடிய அந்த சூழல் பற்றி இங்கே எல்லா மனுஷனும் ஒன்று, எல்லாருமே சமம், இந்த வாழ்வோட மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாரும் கூட சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு அவன் வரணும். அப்படின்னா எல்லாத்துக்குள்ளும் தன்னியல்பாகவே நடக்கணும். அதுக்கான வேலையை வந்து சமூகம் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை நிறைய பேர் செய்யவும் செய்கிறாங்க. சோசியல் மீடியாவிலும் சரி, ஆர்ட் ஃபார்ம்லையும் சரி, சினிமாக்கள்லையும் சரி, லிட்ரேச்சர்லையும் சரி, ரொம்ப ஆவேசமாகவே இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுனா ஒரு மனித அகத்தோடு பேசக்கூடிய படைப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சு தான் எடுத்துக்கிறேன்னா, இது ஒழிக்க முடியுமா, பேச முடியுமா, இதை தீர்க்குமா, முடிஞ்சு போமாலாம் கேட்டால் எனக்கு ஆன்சர்லாம் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனோடையும் இது எவ்வளோ பெரிய ஒரு அவசியமற்ற வாழ்வு, இந்த ஜாதி மத இந்த பிரிவினை அப்படிங்கிறது ஒரு மானுட வாழ்வுக்கு எவ்வளோ அவசியமற்ற விஷயம் அப்படிங்கிறத எப்படியாவது அவன் மனசுக்குள்ளே கடத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி திரைப்படங்கள், லிட்ரேச்சர் எல்லாமே எழுதப்படுது. அப்படியான படங்களை தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தொடர்ச்சியாக அன்னைக்கு 2 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் இன்னைக்கு கூட கோயில்பட்டில் சின்ன பசங்க 8th பசங்களை வந்து 11th பையன் கொலை பண்ணி இறந்துருக்காங்க. இன்னைக்கு முதலூர்ல ஒரு பையனை 4 பையன் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. போதை அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி சமுதாய இன்னும் சார், தென் மாவட்டங்கள்ல எல்லாமே வளர்ச்சி, எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும். ஜாதி கிடையாது, இப்போ அதெல்லாம் மாறி பல வருஷங்கள் ஆச்சு. ஆனா இருந்தாலும் தொடர்ச்சி அப்படி இந்த சம்பவம் நடந்து வேற எதுவும் பின்னணி இருக்கா? அதான் சொல்கிறேன்ல, என்ன பின்னணி இருந்தாலும் சக மனிதன் மீதான ஒரு பார்வையும் அன்பும் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. எதற்காக ஒன்று வன்முறை நிகழ்த்தினாலும் அது தப்பு தானே. அது சாதியாக இருக்கட்டும், தனி மனித ஆத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை குடும்ப சிக்கல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு
தன்னுணர்வு ரொம்ப முக்கியம். அதை நோக்கி நம்ம நகரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ சட்டதிட்டங்கள், எவ்வளோ கட்டுப்பாடுகள் இருந்தால் கூட ஒரு மனிதனோட தன்னுணர்வு ரொம்ப முக்கியமானது. தன் வாழ்வை பற்றி அவனுக்கு ஒரு பெரிய பிடிமானம் இருக்கணும். தன் வாழ்வை பற்றி அவனுக்கு ஒரு பெரிய நேசம் இருக்கணும். தன் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய கடமை அவனுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு அவன் நகரணும். அப்படின்னா தான் இது பெரிய எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்களும் கேட்குறீங்க, நானும் கேட்குறேன். இதே கேள்வி தான் நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன படத்தில் நான் கேட்க கேள்வி ஃபுல்லாக நீங்கள் வந்து என்கிட்ட நேரில் கேட்குறீங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படக்கூடிய விஷயம் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து மாறணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம காலத்தில் தான் ஒன்று இருந்துச்சு. ப்ளஸ் புதுசாக வர ஜென்ரேஷனாவது கொஞ்சம் ஒரு பெரிய மாற்றத்துக்காக நினைக்கிறோம். அந்த மாற்றத்துக்கான விதையை நாமளே நம்ம வீடுகளில், நம்ம ஃபேமிலியில், நம்ம குழந்தைகள்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்ம மறுபடியும் பொது இடத்தை சந்திக்கும் போது மட்டுமே பயமாக ஆக்ரோஷமாக பேசிக்கிறோம். நம்ம வீடுகளில், நம்ம குழந்தைகள்கிட்ட, நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட, ஒரு ஆசிரியராக வகுப்பில், ஒரு பேராசிரியராக கல்லூரியில், ஒரு வேலை பார்க்குற இடத்துல, ஒரு பத்திரிகையாளராக உங்களோட ஆஃபீஸில் நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மானுட சமூகத்தை பற்றி, இந்த உள்ள சிக்கல்களை பற்றி என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரும் பேச வேண்டிய தேவை இருக்குது. எல்லாரும் பேசணும்னா இது ஒரு மாதிரி டிஸ்கஷனுக்கு போகும். பேசாமலே இருக்கிறதுனால, ஒழிச்சு வைக்கிறதுனாலே திடீர்னு அது பீறிடும்போது, அது அத்துமீறும்போது பயங்கரமான ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும். அதனால் எல்லாரும் வெளிப்படையாக தனக்குள்ள தயக்கங்களை விட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இது தீவிர நோக்கி நகரம் நினைக்கிறேன். ஏன்னா மானுட சமூகத்தோட மிக முக்கியமான விஷயமே உரையாடுதல். அந்த உரையாடல் நோக்கி இந்த சமூகம் நகரணும்னு நான் ஆசைப்படுறேன். சார் என்னதான் பேசினாலும் சரி சார், இன்னைக்கு இந்த சினிமா தான் வந்து இளைஞர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இளைஞர்கள் போதைக்கு அடிமை வராங்க. இந்த மாதிரி விரும்பத்தகாத பல சம்பவங்கள் இருந்துச்சு. இதை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சினிமா மூலமாக ஒரு டீச்சிங் கொண்டு வர மாதிரி பண்ணுவீங்களா? இல்லை, அதான் சொல்கிறேன்ல, சினிமாவுக்கும் காரணம் சொல்கிறாங்கல்ல. சினிமா இன்றைக்கி வந்து சினிமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 80 கிட்ஸாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு அன்றைக்கி சினிமா எப்படி வந்துச்சுன்னு தெரியும். இன்றைக்கி சினிமா எவ்வளோ மாறிக்குன்னு தெரியும். சினிமாவை ஒரு ஹியூமனை காட்டுற விதம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறிட்டான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் அன்றைக்கி நம்ம பார்த்த சினிமாவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சினிமா வேறு ஒன்றா மாறி இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு சமூகத்தை பற்றியான ஒரு சென்ஸோட இயக்குநர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளால் ஒரு சமூகம் பிளவுபற்றக்கூடாது, நம்மளால் ஒரு சாதாரண மனுஷன் கெட்டு போயிடக்கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு விஷயமா இன்றைக்கி உள்ள இயக்குநர்கள்ட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதையும் மீறி ஒரு பெரிய மார்க்கெட்டுக்காக, பெரிய கமர்ஷியலுக்காக சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அதுவும் கிட்டத்தட்ட ஏதோ வகையில் அதை தவிர்க்க தான் எல்லாரும் இயக்குநருமே முயற்சி பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன்ல, நான் நிச்சயமாக இப்போ என் வாழ்க்கைக்குள்ளே எனக்கு முக்கியமாக படுறக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் பேசிகிட்டே இருக்கேன். அப்படி இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் சினிமா தான். இதுக்கு நிச்சயமாக அதை நான் பேச தான் செய்வேன். நிச்சயமாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு படம் பண்ணும்போது இங்கே வந்து தனிச்சு ஒரு கதை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நாம் முன்னாடிலாம் ஒரு சீன் பண்ணும்போது, எழுதும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது வேணுமா, இது வேண்டாமா, இது எப்படி பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா தளத்துலேயுமே இது நடக்கணும். எல்லா தளத்துலையுமே சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்க எல்லா தலைமுறையும். நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்மளை முன்னாடி இருக்கவங்க தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நாம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. நாம் எதெல்லாம் பெருமைன்னு நினைக்கிறோமோ, இதெல்லாம் பில்டப்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அவங்க வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்மளை வழித்தோன்றல்கள் தான் அவங்க எல்லாருமே. அதனால் நாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இது பெட்டராகும்னு நினைக்கிறேன். சார், திரைத்துறையில் இயக்குநர்கள் வந்து தங்களுடைய கருத்தை ஆணித்தரமாக வெளியே சொல்கிறதுக்கு முடியுதா? அப்படி வரக்கூடிய படங்கள் வெளியே வர முடியாமல் தடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், நீங்கள் நம்புவீங்கள்ல. நான் என்னோட 5 படம் எடுத்திருக்கேன். என்னோட கருத்து நான் 5 படங்கள்லேயுமே வந்து ஆணித்தரமாக சொல்கிறது அப்படின்னு நம்ம ஒரு கிரியேட்டரோட உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்குது. நாம் ஏன் இந்த சினிமா ஏன் பண்ணுறோம், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பட்டு ஒரு படம் எடுக்கிறோம், அது ரிலீஸ் ஆகுது, இவ்வளோ பேர் வேலை செய்கிறோம். பட் இது நமக்கு என்ன, இதன் மூலமாக நாம் என்ன சமூகத்துக்கு கடத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி வந்து நான் நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து இப்போ எப்படியாவது நம்ம நினைக்கிற இந்த விஷயத்தை கடத்திட மாட்டோமான்னு நினச்சி தான் படங்கள் எடுக்கிறோம். அது ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச்சும் ஆகுது. அதுக்கு வந்து இல்லைனா நான்லாம் இல்லை இன்றைக்கி. நான் அப்படி நினச்சி கடத்தின சில விஷயங்களோட பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி மார்க் செல்வராஜ் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தனுக்கு இவ்வளோ அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அவனோட சொல்லுக்கு, அவனோட செயலுக்கு, அவனோட வார்த்தைகளுக்கு, அவனோட கதாபாத்திரங்களுக்கு ஒரு மதிப்பு கிடச்சிருக்கு. அந்த மதிப்பு தான் என்னை வந்து ஒரு கிரியேட்டராக அங்கீகரிச்சிருக்கு. அதனால் இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அரசியல் பயணம் இந்த எலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்குமா? தகவல் வந்திருக்கு. தூத்துக்குடி திருநெல்வேலி வந்தால் மட்டும் தான் அந்த கேள்வி கேட்பாங்க. திருநெல்வேலி எனக்கு கமிட்மெண்ட். நான் இப்போ சொல்கிற 4 படங்கள் நான் வந்து சைன் பண்ணியிருக்கேன். 4மே மிக முக்கியமான படங்கள் என் கேரியரில். ரொம்ப அடுத்தடுத்து நான் கொரோனா அப்போவே சைன் பண்ணுது. அந்த 2 வருஷம் படம் இயக்காதனால அது தள்ளி அந்த கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். நான் ரொம்ப என்னோடய பெரும் ஆயுதமாக நினைக்கிறது என்னோடய ஆர்ட் ஃபார்ம்.
ஒரு அரசியலாக எனக்கு முன்னாடி நிறைய முன்னோர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க காத்திரமாக வேலை செய்கிறாங்க. அவங்க நிறைய வடிவங்களில் வந்து மக்கள்கிட்ட தன்னோட கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்காங்க. சமூகத்தை மாற்றுவதற்கும் சமூகத்துக்குள்ள சரிசம நிலைப்பாடை கொண்டு வரதுக்கும் போராடிட்டுருக்காங்க. நான் அதில் இன்னொரு வடிவமாக ஆர்ட் ஃபார்மை பயங்கர சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ரொம்ப நீங்கள் இவ்வளோ கேட்டாலும் எனக்கு ரொம்ப காத்திரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு துறையாக நான் என்னோடய சினிமாவை தான் பார்க்குறேன். அதனால் வந்து நான் சினிமாவை ரொம்ப நேசித்து சினிமாவுக்காக நிறைய வலி வேதனைலாம் அனுபவித்து சினிமாவுக்காக நிறைய மெனக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் ட்ராவல் 18 இயர்ஸாக நான் சினிமா கற்றுருக்கேன். அப்படிங்கும்போது அந்த சினிமாக்குள்ளே நான் சொல்லி முடிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால் அது ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் ஒழிஞ்சு அரசியலுங்கிறது நான் சின்ன வயசுலேருந்தே அரசியலுக்குள்ளே தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு விவரம் தெரியும் போதே எங்கள் ஊரில் நடந்த நிகழ்வுகளின் வழியாக எனக்கு என்ன நிகழுது, இந்த ஊரில் என்ன நிகழுது, ஏன் அந்த ஊரில் நிகழலை, இந்த ஊரில் ஏன் நிகழுது, இப்படி நிறைய விஷயங்கள் அரசியல் கிட்டத்தட்ட நான் 6-7 வயசுலேயே நான் வந்து மைண்டு கேட்கும் போதே எனக்கு அரசியலுக்குள்ளே வந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட லா காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ரொம்ப தீவிரமான அரசியல் இயக்கங்களில் இருந்திருக்கேன், வேலை செஞ்சுருக்கேன். அதுக்காக நான் வந்து வழக்கு வாங்கியிருக்கேன், நிறைய வீட்டில் அடி வாங்கியிருக்கேன், மிதி வாங்கியிருக்கேன். அதுலேருந்து இன்னொரு வடிவத்தை தேர்ந்தெடுத்து தான் நான் ஆர்ட் ஃபார்முக்கு வந்திருக்கேன். திருப்பி நீங்கள் அதுக்கு போவீங்களான்னு கேட்குறதுக்கு இல்லை. எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிடிமானமாகவும் நம்பிக்கையான பிடிமானமாகவும் நான் நம்பக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் இருக்கிறது என்னோடய ஆர்ட் ஃபார்ம். இந்த கேள்வி இன்னும் அடுத்த ப்ரெஸ்பெக்டில் கேட்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறேன். நான் ரொம்ப தீவிரமாக என்னோடய ஆர்ட் ஃபார்மில் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். அது வழியாக நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறைய பேர்கிட்ட உரையாடணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்ட்ராங்காக நம்புறது என்னோடய ஆர்ட் ஃபார்ம் தான். சார் நீங்கள் இந்த பிரச்சார பாடல் இது பண்ணுறீங்களா? எது? திமுக பிரச்சார பாடல் அது எழுதுறீங்களா? இல்லையா, நீங்கள் புரியல எனக்கு. எங்கேருந்து கேட்டு எட்டு வரீங்க? விஜயோட வெறித்தனமான ரசிகர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அரசியல் பயணம் வேறு இருக்குது, தேர்தல் எப்படி இருக்கும், நீங்கள் வேறு ரசிகர் வேறு வெறித்தனமான ரசிகர் வேறு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கீங்க. வெறித்தனமான ரசிகர் எனக்கு விஜய் சாரை வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து சினிமாவை நம்ம கவனிக்க ஆரம்பித்தோன்னா அது சினிமாக்குள்ளே யார் வந்து ரொம்ப செல்வாக்கு செலுத்துகிறா, அதுக்குள்ளே ஈர்ப்பை ஏற்படுத்துகிறா அப்படின்னு பார்த்து நம்ம அதை தான் நோக்கி நகருவோம். அப்படின்னு சின்ன வயசுலேருந்து எனக்கு விஜய் சார் மேலே ஒரு பெரிய பிரியம் வந்தது. அவங்க மேலே சினிமாவுக்கு நகர்றதுக்கு ஒரு காரணம், தியேட்டரை நோக்கி நான் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. விஜய் சார் ஒரு ரசிகனாக எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு என்னோடய முதல் படங்கள்லேருந்து அரசியல் நிலைப்பாடுகள்னு இருக்குது. அந்த நிலைப்பாடு முன் வச்சு தான் என்னோடய கலையை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். விஜய் சார் வந்து ஒரு சினிமா ரசிகராக எனக்கு பிடிச்சா கூட என்னோடய கலை வடிவம்னு ஒன்று என்னோடய அரசியல் நிலைப்பாடோடு சேர்ந்தது. அதனால் நான் வந்து ஒரு ரசிகராக எனக்கு ஓகே. பட் ஆனால் அவரோட நிலைப்பாடு அவரோட அரசியல் முழுசாக தெரிய வரும்போது அதை எனக்கு புரிஞ்சிக்க முடியும். அவர் நிச்சயமாக ஒரு எல்லாரும் பிரியப்படுற மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கான யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு நல்லது செய்யலான்னு இருக்குது. அதனால் யார் வந்தாலும் வரவேற்க தான் செய்யணும். அந்த வகையில் எனக்கு அவங்க வாழ்த்துக்கள் தான் சொல்லுவேன். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தனுஷ் வச்சு படம் பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாம் பெரிய ஒரு இது தனுஷ் வச்சு பண்ணக்கூடிய படம். இதனால சார் பெரிய ஒரு அரசியல் தாக்கமா இல்லை உங்களுக்கு? இல்லை, அது பொருட்செலவு பெருசு, பெரிய பொருட்செலவு. இப்போ நான் வந்து வேற ஒரு லேண்ட்ஸ்கேப்பு வரலாற்று படம், அது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசின்னு சொன்னேன்ல, ஃபேண்டசிலாம் அதில் இருக்கிறதுக்குள்ள. அதனால் கொஞ்சம் நான் வந்து அதுக்கு நான் தயாராகணும். அதுக்காக இவ்வளோ டிலே ஆச்சு. நான் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேனே, அது சென்சார் பிரச்சனைன்னு சொல்லும்போது நான் அது பதிவு போட்டிருந்தேன். அவ்வளோ. மற்றபடி அதில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அது சென்சார் போர்டு பிரச்சனைனா அது அதை பற்றியான நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? தேங்க்யூ. நீங்கள்